அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகச்சிறந்த ஒரு இனிய நாள் இன்று. ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய உற்றார் உறவுகளோடு இந்த திருவிழா காலங்களில் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் என்று ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இன்னும் ஒரு 4-5 தினத்திற்குள் தீபாவளி திருநாள் வர இருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் அந்த திருநாளில் புத்தாடை உதித்து தன்னுடைய உற்றார் உறவுகளோடு மகிழ்ச்சியோடு உறவாடி கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான திருநாள் அது. அந்த திருநாளை நீங்கள் மேலும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக இந்த மாநகர தூய்மைக்காகவும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு, ஒரு சகிப்புத்தன்மையோடு இந்த நகரை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தன்னுடைய பொறுப்பை முழுமையாக உணர்ந்தவர்களாக இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் இருக்கின்றீர்கள். உங்களையெல்லாம் சந்தித்து இந்த தீபாவளி திருநாளிலே சேலம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அவர்களோடு துணை நின்று பணியாற்றக்கூடிய அனைத்து பிரிவு பணியாளர்களையும் சந்தித்து அவருடைய தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சேலம் மாநகராட்சியினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆணையாளர் உயர்திரு மருத்துவர் இளங்கோவன் அவர்கள், மருத்துவர் இளங்கோவன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்த நல்ல நிகழ்ச்சியிலே அவரோடு கலந்து கொள்வதற்காக மாநகர சுகாதார அலுவலர் அவர்களும், அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் கேடிஆர் தனசேகரன் அவர்களும், மற்றும் அம்மாப்பேட்டை மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளர் அவர்களும் வருகின்றிருக்கின்றார்கள். மேலும் மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் தொடர்ந்து இந்த கோட்டத்தை பொறுத்தவரை நாம் திடக்கழிவு மேலாண்மையை மேம்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய நாம் எனது குப்பை எனது பொறுப்பு என்கின்ற ஒரு மாபெரும் நகர்ப்புற மக்கள் தூய்மை இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நாள் முதல் நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த கோட்டத்திலே தமிழ்நாட்டிலேயே எங்கும் தொடர்ந்து செய்யாத நிலையில் இருந்தாலும் அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கோட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து 41 மாதமாக 81 நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக நடத்தியிருக்கின்றோம். அதன் காரணமாக இன்றைக்கு இந்த பகுதி தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் காட்சியளிக்கின்றது. இதை அடுத்தடுத்து நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இன்று சேலம் மாநகராட்சி முழுவதும் இதே போன்ற ஒரு நிலைமையை, ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை, இந்த மாநகராட்சிக்கு தூய்மையான எதிர்காலத்தை, சுகாதாரமான எதிர்காலத்தை, மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை இந்த மாநகராட்சிக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த 41 மாதமும் தொடர்ந்து இந்த திட்டத்திலே பங்கெடுத்து கொண்ட தூய்மை பணியாளர்கள், மற்ற பிரிவை சார்ந்த பணியாளர்கள், குறிப்பாக சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீங்களெல்லாம் பணிபுரியக்கூடிய காலங்களிலே பணிபுரியக்கூடிய நேரங்களிலே எத்தனை சிரமங்கள் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நானும் உங்களோடு இருக்கின்றேன். நேற்று இரவு 10:30 மணிக்கு கூட எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. எங்கள் வீட்டில் முன்பு இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை தொட்டியிலிருந்து தண்ணீர் கசிகின்றது என்று. நான் அதற்காக கோவப்படவில்லை. எங்கள் வீட்டில் கூட கேட்டார்கள், 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு நான் சொன்னேன், என்னென்னா, மக்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, அது நம்ம எதாக இருந்தாலும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க ரொம்ப நம்புகிறாங்க, அதனால் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி மக்கள் உங்ககிட்ட உரிமையோடு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு, நீங்கள் இந்த தூய்மை பணிங்கிறது ஒரு ஆன்மீகத்தில் நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவை மாதிரி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த பணியை சிறப்பாக செய்யக்கூடிய உங்களுடைய தலைமுறை இன்றைக்கு நீங்கள் செய்தியில் படிச்சுட்ருக்கீங்க. தூய்மை பணியாளருடைய மகள் குரூப் 1 தேர்வு எழுதி துணை ஆட்சியராக பதவியேற்றார், விமானியாக பதவியேற்றார் என்று. நாம் அதுபோல் உங்களுடைய தலைமுறை, இங்கு இருக்கக்கூடிய அனைவருடைய தலைமுறையும் மாறும்.
உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எதற்கும் உங்களுக்குள் ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். உரிமையோடு நாம் பணியாற்றுவோம் என்று உங்களை கேட்டுக்கொள்வோம். அதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு கஷ்டம், சங்கடம், உங்களுக்கு சுகம் எதுவாக இருந்தாலும் அதோடு இரண்டரை கலந்து உங்களோடு பங்கெடுத்து அதில் உங்களுக்கான உணர்வுகளை நாங்கள் உள்வாங்கி உங்களுடன் உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு நிர்வாகம்தான் இன்றைக்கு சேலம் மாநகராட்சியில் இருக்கின்றது. நம்முடைய தமிழ்நாடு அரசும் இருக்கின்றது, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரும் இருக்கின்றார்கள், நம்முடைய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சரும் இருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்திலே உங்களிடம் நான் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மகிழ்ச்சியாக இருங்கள். பணி நேரங்களில் பணியை சிறப்பாக செய்வோம். ஒரு சில இடங்களில் நீங்கள் போகக்கூடிய இடங்களிலே பொதுமக்கள் புரியாமல் ஏதாவது பேசலாம், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம். நம்முடைய நோக்கம் குப்பை இல்லாத நகரம், ஒரு அழகான நகரம், இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நகரமாக ஒரு நகரத்தை சொல்வார்கள். அந்த நகரத்துக்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சேலத்தை நாம் மாற்ற வேண்டும். அந்த மாற்றத்துக்கான ஒரு பணியை செய்து முடித்தவர்கள் நீங்கள் என்று வரலாறு உங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கத்தான் போகிறது. அது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நன்றி என்று உங்கள் அனைவரிடம் ஒரு ஒற்றை வார்த்தையில் சொல்லி உங்களுடைய கணக்கை நான் தீர்க்கும் மனிதன் நான் அல்ல. நான் மாமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இல்லாவிட்டாலும் நான் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் அதற்கு பின்பும் என்றும் உங்கள் குடும்பத்தில் ஒரு சகோதரனாக நான் இருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய, எனக்கு இந்த 41 மாதமும் ஒத்துழைப்பு தந்து இந்த நல்ல பணியை சிறப்பாக மேற்கொள்வதற்கு உதவி புரிந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு சகோதரனாக இருந்து உங்களோடு நான் உங்களுக்கு உதவியாக நான் பயணிப்பேன் என்று சொல்லி, நன்றியையும் சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் வாழ்த்துக்களை சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு தீபாவளி நேரத்திலே நீங்கள் மகிழ்வாக புத்தாடை உடித்து தீபாவளி கொண்டாடுவதற்காக உங்களுக்கு ஏதோ எங்களாலான ஒரு புத்தாடை மகிழ்வோடு என்னுடைய சகோதரிக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நேற்று அழைத்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். என்னுடைய சகோதரிக்கு நான் ஒரு புடவை கொடுத்தேன், என்னுடைய அம்மாவிற்கு நான் ஒரு புடவை கொடுத்தேன், என்னுடைய தம்பிக்கு ஒரு ஃபேன் ஷர்ட் கொடுத்தேன். அதே போல் என்னுடைய சகோதரிகளுக்கு, என்னுடைய உடன்பிறப்புகளுக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு தாய் வீட்டு பரிசு என்று சொல்வார்கள். அதே போல் நீங்கள் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை இங்கு வந்திருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களும், நம்முடைய மாநகராட்சியினுடைய அலுவலர்களும், மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவர்களும் தன்னார்களும் வழங்க இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, உங்களை எல்லோரும் கூட உங்களுக்கு இங்கே இந்த புடவை கொடுக்குறது, இனிப்பு கொடுக்குறத விட எல்லாம் நம்ம சேர்ந்து ஒரு வேலை சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை. திடீர்னு அந்த எண்ணம் வந்துச்சு. சாப்பிட்றதுனா சும்மா சாதாரணமாக அப்படி இப்படி அதெல்லாம் நல்லா தரமாக பண்ணணும்னு நினச்சேன். அது ஒரே நாள் அப்படிங்கிறதுனால நேற்று ஒரு நல்ல ஒரு சேலத்தில் இருக்க ஒரு சிறந்த சைவ உணவகத்தில் ஒரு எளிய முறையில் ஒரு சிற்றுண்டி காலை உணவு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க கெட் டுகெதர், தமிழில் சொன்னால் ஒன்று கூடுகை. இந்த மாதிரி நம்மளாம் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு சாப்பிடுவோம், மகிழ்ச்சியோடு நம்ம பணிகளை தொடர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நியாயப்படி பார்த்தா இந்த சமையல் கூட எங்கள் வீட்டிலே செய்யணும். எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வருங்காலங்களில் நீங்கள்லாம் எங்கள் குடும்ப உறவுகளாக நான் நினைக்கிறேன். உங்களை கூப்பிட்டு அது மாதிரி சந்தர்ப்பங்கள் நிறையா நடக்கும். அதுபோல் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கு இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொண்டு, நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவிப்பதற்காக அடுத்து நம்முடைய அம்மாப்பேட்டை மண்டலத்தினுடைய உதவி ஆணையாளர் துடிப்புமிக்க ஒரு இளைஞராக இன்றைக்கு அம்மாப்பேட்டைக்கு வருகை இருக்கக்கூடியார் வந்திருக்கிறார். அவர் மிகச்சிறந்த ஒரு செயலாற்றல் உள்ளவர். அவர் உங்களுடைய இப்பொழுது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அம்மாப்பேட்டை உதவி ஆணையாளர். இங்கே வருகை தந்திருக்கும் தூய்மை பணியாளர் அனைவருக்கும் அம்மாப்பேட்டை மண்டலத்தின் சார்பாக என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய மாநகராட்சியினுடைய சுகாதார அலுவலர், நகர்நல அலுவலர் அவர்கள் நம்முடைய ஆணையாளருடைய தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் இங்கு உருவாவதற்காக, குப்பை இல்லாத கோட்டமாக, குப்பை தொட்டி இல்லாத கோட்டமாக நம்முடைய 34வது கோட்டம் மட்டுமல்ல, இன்றைக்கு சேலம் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 60% மேலாக ஒரு மாற்றத்தை ஒரு வந்த காலத்தில் மாற்றிலிருந்து இன்றைக்கு ஒரு 6-7 மாதங்களுக்குள் ஒரு பெரிய சாதனையை நம்முடைய ஆணையாளர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அவரோடு தோளோடு தோல் நின்று இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய நகர்நல அலுவலர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிறைய இடத்துல இந்த மாதிரி தீபாவளி அப்போ எல்லாருமே கொடுத்தாங்க. நம்ம நிரந்தர பணியாளர்களுக்கு நம்ம
ட்ரெஸ் யூனிஃபார்ம் யூஸ்வலாக கொடுப்போம் நம்ம இந்த டைமில். ஸோ அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாமன்ற உறுப்பினர் வந்து மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாருக்கும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த தீபாவளியில் நீங்கள் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். எல்லாருமே வந்து ஒரு 3 விதமாக எடுத்துப்பாங்க. ஒன்று, தன்னை மாற்றிக்கணும், தன் குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டெய்லி வந்து இந்த சமூகத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமூகத்தில் இறங்கி எல்லோரும் வேலை பார்க்குறோம். நம்ம டெய்லியும் போய் குப்பையை அள்ளிக்கிட்டு இருக்கோம். அந்த சமூகத்தில் நம்ம குப்பை அள்ளதுனால எந்த ஒரு நோய் யாரும் மக்களுக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல மாற்றிக்கணும். நம்ம எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பர்சனல் ஹைஜீனாக இருக்கிறது, ப்ளஸ் வந்து நம்ம வந்து இந்த தீய பழக்கங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபடுறது. நம்ம விடுபட்டு நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம உடல்நிலைக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்துக்கு அடுத்து நல்லது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் அதை வந்து மாற்றணும். நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே வந்து அந்த தீய பழக்கங்கள் இதிலேருந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா, சார் எனக்கு வேறு வழி இல்லை, இன்றைக்கி சாயந்தரானா வந்து வேணும். ஸோ அதை எல்லாத்தையும் இந்த தீபாவளியிலேருந்து நீங்கள் முதல்ல வந்து சமூகத்துக்கு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தன்னையும் தன் வீட்டையும் முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் அனைவரும் வந்து அந்த பழக்கங்கள்லேருந்து எல்லாத்தையும் வெளிவந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் நல்ல மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளியிலேருந்து நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு எதிர்காலமும் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய கோட்டத்து மேலே அவர் அதிக கவனம் செலுத்துறதை விட இந்த 34வது கோட்டத்து மேலே தான் அவர் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவு ஒரு ஈடுபாடோடு நான் எடுக்கக்கூடிய அனைத்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கும் என்னோட துணை நிற்கும் அம்மாப்பேட்டை மண்டல குழுவினுடைய தலைவர் உயர்திரு சகோதரர் KTR தனசேகரன் அவர்களை பேச அழைக்கிறேன். காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆணையாளர்களுக்கும் மற்றும் அனைத்து அதிகாரிகளுக்கும், மாமன்ற உறுப்பினர் அண்ணன் நேசன் இளங்கோவன் அவர்களுக்கும், கோட்டக்கழக செயலர் அண்ணன் குணசரன் அவர்களுக்கும் மற்றும் தூய்மை பணியாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுனவரான அவர் என்ன சொன்னார், நான் எப்பயும் அவரை தான் சொல்லுவேன். இன்றைக்கி 60 டிவிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைய வரைக்கும் அது நடத்திட்டு இருக்கிறாரு. சாத்தியமானு சொல்லலாம் அவர் செஞ்சிகிட்டு இருக்கிறார். நான் கூட இவர் எதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு செய்கிறாருன்னு நான் என் மனசுக்குள்ளேயே நினைப்பேன். அவர் உங்களோடையெல்லாம் அதிகம் தொடர்பில் இருப்பார். நான் பார்த்தீங்கன்னா யாரையும் கடிச்சிக்க மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வேகமாக இருந்தேன். தூய்மை பணியாளர்லாம் அப்படி பண்ணிட்டு, ஆனால் அவங்களுடைய வேலையில் ஒன்றும் செய்கிறத பார்த்து நானே வந்து அவங்ககிட்ட யார்கிட்டையும் சங்கடப்படுறதில்ல. காரணம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய அருமைகள் தெரியும். இப்போ நான் வந்து முன்ன வந்து உங்களை சத்தம் போடுவேன், இப்போ வந்து பொதுமக்களை தான் சத்தம் போடுறேன். எனக்கு ஃபோன் வரும், சார் அங்கே அடிச்சுக்கிச்சு இங்கே அடிச்சுக்கிச்சு அப்படிம்பாங்க. நீ ஒரு நாளைக்கு அந்த வேலையை செஞ்சு பாரு அப்படிம்பேன். அவனுக்கு ஓட்டு போடனாலும் பரவாயில்ல, அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு 10,000 பேர்த்தில் 9,000 பேர் தான் ஓட்டு போட்டோம். அதுலேயும் 4,500 பேர் தான் எனக்கு போட்டாங்க. அதனால் பாதி இப்படி போட்டால் பாதி இப்படி வந்துடும், பேசிக்கலாம், அது எப்படினாலும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு இது. ஆனால் அவங்கள இப்போ பேசுகிறதுக்கு யாரையும் நான் பேச மாட்டேன். ஒரு வாட்டி வந்திருக்கும்போது கூட இந்த புகை மருந்துக்காரன்ட்டு டீசல் எவ்வளோ கொடுத்தாங்க, மருந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டார். ஆனால் நான் இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் அப்படிம்பேன். நான் அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, எனக்கு கம்ப்ளைண்ட் வரக்கூடாதும்பேன். தண்ணி திறந்து விடுறதா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஃபோன் வந்து யாராக ஒருத்தர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறோம், கரெக்டாக தண்ணி வரும்போதெல்லாம் ஒரு ஆள் மட்டும் ஃபோன் பண்ணுவான், எங்களுக்கு தண்ணியே சரியாக வரதில்லைன்னு. மீதி யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எங்கேயோ ஒன்று இதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறான், குப்பை வண்டி வரல, அப்புறம் ஒரு மாதிரிலாம் பேசுவான், அவனும் பேசுவான். அப்படிலாம் பேசாதீங்கய்யா, நீங்கள் என்னமா அவனை குப்பல்ற அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாம் குழந்தைலையும் MPPS அது இதுன்னு படிச்சுட்டு இருக்கிறாங்க. உன் பிள்ளையும் கூட சும்மா தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையில் அந்த குப்பாடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நீங்களே தான் வீட்டுக்குள்ளே வச்சு நீங்களே தான் கொண்டுட்டு போகணும். ஒரு நாள் இவங்க திங்கிறத பூரா இவங்களாலே வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியல. ஒரு நாள் வண்டி வரலன்னா டாட் பண்ணு கத்துறானுங்க. அதனால் நான் வந்து என்றைக்கு உங்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பேன். ஏன்னா இப்போ நான் எங்கள் வேலை துளசி மேஸ்திரி கேட்டிங்கன்னா தெரியும், யாரையும் தும்புறத மாட்டேன். ஃபோனு மட்டும் வரக்கூடாதும்பேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பார்த்துங்க அப்படிம்பேன். ஆனால் ஈசனலங்கான வந்து செய்கிறாரு. நான் கூட இன்னும் நான் வந்து பொங்கல் தான் சிறப்பாக கொண்டாடணும். நான் தீபாவளிலாம் அவ்வளோ தீபாவளி புது துணி கூட போட்டுக்க மாட்டேன். பொங்கல் தான் சிறப்பான்ட்டு அதனால் என் வார்டெல்லாம் நான் எந்த இதுவும் பண்ணலை. மேஸ்திரிட்டு சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு நாள் அன்றைக்கி தான் அதை சிறப்பாக பண்ணணும். இன்றைக்கி வந்திருந்து பாட்டு
ஈசனும் அந்த அளவு செஞ்சுக்கிறார், நாம்ளும் செய்யணுன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம். அதனால் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கவுன்சிலர் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது அமைச்சர் கையில் இருக்குது. நீங்கள் வந்து எப்பயும் போல் இருப்பீங்க அதிகாரிங்க. நீங்களாம் வந்து எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தான் அந்த வாய்ப்பு. நீங்கள் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த பணி உங்களுக்கு சிறப்பாக அமையணும். உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், நோவு நொடி இல்லாமல் நீண்ட நாள் சிறப்போடு இருக்கணுன்ட்டு ஆண்டவனை வேண்டி இந்த வாய்ப்பளிங்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி வாழ்த்துக்களை கூறி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்கள், நான் மாமன்ற உறுப்பினரான பின்பு, நான் மாமன்ற உறுப்பினராகும்போது மரியாதைக்குரிய கிருஷ்ணராஜ் அவர்கள் ஆணையாளராக இருந்தார்கள். அதற்கு பின்பு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாலச்சந்தர் அவர்கள் ஆணையாளராக இருந்தார்கள். அதற்கு அடுத்தது ரஞ்சித் குமார் அவர்கள், மதிப்புக்குரிய ரஞ்சித் குமார் அவர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் ஐஏஎஸ் படித்தவர்கள். கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலும் ஆனால் அனுபவம்ன்றது ரொம்ப முக்கியம். உள்ள நுழையிறப்பயே அப்படியே ஒரு அந்த ஆய்வு போகிறப்ப பார்ப்பார், அந்த டிச்சியை பார்ப்பார், சாக்கடையை பார்ப்பார். சாக்கடையில் குப்பை இல்லைனாவே அந்த இடத்துல குப்பையை ஒழுங்காக கலெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் சார் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஒரு புரிதல் வேணும். ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு புரிதல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த புரிதல் எப்படி ஏற்படும்னா, மிக முக்கியமாக அனுபவம், அதுக்கு அடுத்தது ஈடுபாடு, ஆர்வம். இது மூணையும் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நல்லவங்க நல்ல சிறப்பாக செய்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் விட சிறப்பாக இவர்கிட்ட நான் கவனிக்கிறேன். அதனுடைய விளைவுகளையும் நான் கவனிக்கிறேன். அவர் செஞ்சிருக்கக்கூடிய வேலைகளுடைய பலன் வந்து நேரடியாக உடனடியாக இப்போ தெரியாது, ஆனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படும். அதே மாதிரி உங்கள் நலனில் உங்ககிட்ட அவர் உரிமையோடு பேசுவார். அதே நேரத்தில் இப்போ கூட சொன்னார், சம்பளம் கொடுக்குறேன் சார். அது மாதிரி உங்கள் நலனில் மிக 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 அக்கறை உள்ள ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த மனிதர் அவர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது உண்மையிலேயே நான் பெருவாக சார் கூட சொன்னாங்க, நீங்கள் செய்யறதுக்கு நான் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு. சார் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு அதுக்கே அதான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் ஆணையாளர் ஓட்டத்தில் எப்போ நான் பேசணும் என்கிட்ட பேசுறது, நான் பொதுவாக தான் மக்களுக்காக தான் பேசுவேன். உடனடியாக அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறது, அந்த ஒரு கனிவோட ஒரு மாண்போட ஒரு கண்ணியமாக அவர் பேசுகிற விதம் உண்மையிலேயே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வருகை இருந்தது. நான் 3 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிற இந்த பணிகளுக்கு எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் நான் நினச்சி நான் வருகிறேன். அவரை பேச அழைக்கிறேன். இன்றைய தினம் நடைபெறும் இந்த எளிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும், இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த ஒரு நாள் மட்டும் சொல்ல முடியாது, தினமுமே அவர் வாழ் நிகழ்ச்சி தான். நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா தினமுமே அவர் வந்து காலையில் வந்து 6 மணி நம்ம வரோம்னா நம்ம சம்பளம் வாங்குகிறோம் வரோம். பட் அவர் வந்து ரெகுலராகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை உங்கள் கூட கலந்துரையாடல் ரெகுலராகவே நடத்திட்டுருக்காரு. அந்த வகையில் இப்போ இந்த தீபாவளிக்கு முந்தைய வாரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து, இங்கே மட்டும் இல்லை, ஏற்கனவே நான் ஈரோடு மாநகராட்சியில் ஆணையராக பணிபுரிந்த போது இப்போ மாமன்ற உறுப்பினர் சொன்ன அனைத்து இந்த குப்பை வாங்குகிற பணிகளுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து அந்த மாநகரத்தையே, ஈரோடு மாநகரத்தை எந்த பின்லெஸ், ஈரோட்டில் எங்கேயுமே பின் இருக்காது, 100% வந்து பிரித்து கொடுப்பாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மாநகர நல அலுவலர் டாக்டர் முரளி சங்கர் அவர்களுக்கும், அது தற்போது புதிதாக இப்போ அம்மாப்பேட்டை மண்டலத்துக்கு உதவியான பொறுப்பேற்றுள்ள உதவி ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணி உங்கள் அனைவரின் சார்பாகவும் மாமன்ற உறுப்பினரையும் இந்தளவுக்கு ஒரு மாற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த மண்டல தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதாவது இப்போது முக்கியமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பணியாளருடைய அவங்களுடைய நலன்கள் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு நல்ல உடல்நிலை நல்ல மனநிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசாங்கம் எதிர்பார்க்குற ஒரு சேவையை நம்மளால் வழங்க முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்.
அந்த வகையில் என்னுடைய நான் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே எந்த ஊரில் ஆணையராக பணிபுரிந்தாலும் சரி, இல்லை மண்டல இயக்குனராக இருந்தாலும் சரி, அந்த முதல் வாரத்தில் சம்பளம் கொடுக்கறது வந்து என்னுடைய தலையாய கடமை. மற்ற எந்த பணிகள் இருந்தாலும் நம்முடைய பணியாளர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் முதல் வாரத்தில் சம்பளம் கொடுக்கணுன்றத எனி காஸ்ட் நான் அதை உறுதி செஞ்சுட்டு இங்கே வந்து கடந்த 7 மாதமாக அதை வந்து நிறைவேற்றிட்டு வர்றோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம அதே மாதிரி உங்களுடைய பணி பாதுகாப்பு, இப்போ நம்முடைய மாநில அரசாங்கத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் அவங்க காலேஜில் படிக்கிற இப்போ லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க, உங்களையும் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு சில வகையான ஸ்காலர்ஷிப், அதே மாதிரி காலேஜ் படித்தா அது சில வகையான உதவிகள், இல்லை எல்லாம் படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு இப்போ தாட்கோ மூலமாக அந்த உதவி வழங்குகிற ஒரு டைப் பண்ணுற நிகழ்ச்சிகள் எல்லாருமே மாநில அரசாங்கம் வந்து வெறும் உங்கள்கிட்ட பணியை மட்டும் எதிர்பார்க்கல, உங்களுடைய உடல் நலம் மற்ற குடும்ப நலத்திற்கான அனைத்து உதவிகளையும் செல்ல மாநில அரசு தயாராக இருக்கிறது. அதுக்குரிய டைப் ஒர்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி வந்து நம்முடைய நலன் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் அந்த நலன் நல்லாகிற சூழ்நிலையில் நம்ம அடுத்த பணியில் வந்து சிறப்பாக நம்ம ஈடுபட முடியும். அப்புறம் உங்கள் பணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விஷயம் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். இந்த ஆயுத பூஜை குப்பை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட பொதுவாக நம்ம பார்க்குற, நானும் இப்போ 25 வருஷம் ஆகுது கமிஷன் ஆகிட்டு, ஒரு பொதுவான ஒரு சினரி எப்படி இருக்குன்னா, அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு வந்து அங்கங்கே வந்து குப்பை கிடக்கும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு வாரம் வரைக்கும் இது ஆயுத பூஜை குப்பை அப்படின்னு நம்ம ஒரு பேரே வச்சுருப்போம், பூஜை குப்பை, அது லேட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை வந்து எல்லாருடைய ஆச்சரியத்துக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டு தெரிவித்தாங்க. அதாவது எல்லாமே டே நைட்டாக ஒர்க் பண்ணி அந்த சுவடே தெரியாமல் ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் ரோட்டில் எங்கேயுமே குப்பை இல்லை நைட்டாக எல்லாமே உங்களுடைய முழு ஒத்துழைப்பு ப்ளஸ் டிரைவர்ஸு, பணியாளர்கள், மேஸ்திரி, எஸ்ஐ, சிஹெச்ஓ வரைக்கும் அந்த 2 நாள் ஃபுல்லாகவே 2 நாள் நைட்டுங்க, 3 நாள் நைட்டு அடிஷ்னல் வண்டி போட்டு ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் போனால் எங்கேயுமே வந்து குப்பை குவியல் இல்லை. அந்த வகையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா முக்கியமாக வந்து இப்போது இந்த குப்பை பிரித்து வாங்கிறதுன்றது வந்து மாண்பு இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின்படி மத்திய அரசு, மாநில அரசு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறாங்க. நம்முடைய மாண்பு தமிழ் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு தூய்மை இயக்கம்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த துறைக்கு மாண்புக்கு துணை முதலமைச்சர் தான் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக என்னென்னா வந்து நம்ம பிரித்து வாங்கிறதுன்றது வந்து ஏதோ சும்மா உரந்தையாரிக்கிறது மட்டுமான ஒரு நடைமுறை கிடையாது. ஏன் பிரித்து வாங்க சொல்கிறோம்னா வந்து இனி வரும் காலங்கள்லேயும் வீட்டில் போய் குப்பையை பிரித்து வாங்கி அது நம்ம ஒரு மனித சமுதாயத்துக்கே ஒரு இழுக்கான ஒரு நிலைமை. இன்னொரு குப்பையை எடுத்து பண்ணுறது மாதிரி அரசாங்கம் ஃபீல் பண்ணி பிரித்து கொடுத்தாங்கன்னா இனி வருங்காலம் எப்படி இருக்குன்னா, அவங்க குப்பையை கொண்டு வரணும், அவங்களே வண்டியில் கொட்டிடணும். ஸோ நம்ம ஹேண்ட்லிங்கே இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் அதுதான். அது என்ன இனிஷியலாக ஒரே நாளில் அந்த மக்கள்கிட்ட அந்த மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியாது. இப்போ மாமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட 3 வருஷமாக வந்து ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த வார்டு வந்திருக்குதுன்னா காரணம் வந்து ஒரே நாளில் இந்த மாதிரி மாற்றங்கள் வராது. ஆரம்பித்து 2-3 வருஷமாக தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணி அவங்க மக்கள்கிட்ட பேசி மனசை மாற்றி தான். இது வந்து அரசாணை போட்டு இல்லை கமிஷன் ஆர்டர் போட்டு ஒரே நாளில் ஆகிற வேலை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மைண்ட் செட்டை மாற்றி நம்ம கொண்டு வர முடியும். ஒரு சூழ்நிலை எப்படி வரும்னா, அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பின்னில் கொண்டாந்து வண்டியில் கொட்டுற மாதிரி தனியாக வச்சுருக்கிறது இல்லை. அது நேராக வந்து ஒரு பின்னில் வர்றது நேராக எம்சிசிக்கு போய்டும், இன்னொரு பின்னில் வர்றது தனியாக கம்போஸ்ட் யார்டுக்கு போய்டும். ஸோ நம்ம கையை வச்சு ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்காது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ட்ரெயின் அடைக்கிறது அந்த பிரச்சனை வருதுன்றாங்க. எதுக்கு ட்ரெயின் அடைக்க போகுது? வீட்டிலேருந்து கொட்டினா தான் வரப்போகுது. ஒரு 100-200 வீடுக்கிற ஒரு தெருவில் குப்பை வேறு எங்கேருந்து வரப்போகிறதில்ல. இவங்க வந்து நம்ம போய் சரியான டைமுக்கு வாங்கலனாவோ இல்லை பிரித்து கொடுக்கலனால தான் அவங்க வந்து குப்பை ரோட்டில் கொட்ட போகிறாங்க. ஸோ ட்ரெயின் கிளீனுங்கிற வேலையே இருக்காது. வந்து மண் வந்து அடித்தாலொழிய இது மாதிரி குப்பை மழை வந்தால் பார்ப்பீங்க, ஒவ்வொரு கல்வெட்டுக்கிட்டையும் ஒரு பெரிய நீளத்துக்கு வந்து மேந்துட்டு பிளாஸ்டிக் இல்லை மேந்துட்டுருக்கும். அந்த சூழ்நிலை இருக்காது. அப்புறம் ஏன்னா பிரித்து போடுறப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ மொத்தமாக போட்டால் நம்ம அதை பாதி வந்து நம்ம எடுக்க முடியாது. நடைமுறை சாத்தியம் கிடையாது. பிரிக்கிறத பொறுத்த வரைக்கும் வீட்டிலே பிரித்து வந்தாலொழிய ஒன்றா கொண்டாந்து கொட்டி இல்லை கம்போஸ்ட் யார்ட்லையோ இல்லை எம்சியில் கொட்டி அதுக்கப்புறம் பிரிக்கிறது வந்து மனித ரீதியாக சாத்தியம் இல்லை. 100% நம்மளை பிரிக்க முடியாது. ஸோ அங்கேயே பிரித்து கொடுக்குறப்ப ரோட்டுக்கே குப்பை வராது. ரோட்டுக்கு வரலன்னா வந்து ட்ரெயின் வந்து க்ளீனாக இருக்கும். எப்போயுமே ட்ரெயின் க்ளீனாக இருக்கும். அதான் நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்கிறது கூட, ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து பார்க்குறப்ப ட்ரெயினில் குப்பை இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா நல்லா தெரியும், அதாவது வீட்டில் ஒழுங்காக குப்பை வாங்கியிருந்தால் மட்டும்தான், அது பிரித்து வாங்கியிருந்தால் மட்டும்தான் ட்ரெயினில் வந்து குப்பை வராது. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து நம்ம பணியாளருடைய வேலைப்பளுவை குறைக்கிறதுக்கான ஒரு படி தான் வந்து இந்த மாதிரி பிரித்து வாங்குன்னு சொல்கிறது, அவங்களே பிரித்து கொடுக்க சொல்கிறது.
இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அவங்களே கொண்டு வந்து போயிட்டு உங்களுக்கு அது வேலை கிடையாது. நம்மளை வேலை பளு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மலையாக இருந்த குப்பையெல்லாம் வந்து இப்போ நிறைய எல்லாம் இந்த பயோமைன முறையில் வந்து கவர்மெண்ட்டில் அதெல்லாம் மேக்ஸிமம் சீல் பண்ணிட்டாங்க, நிலத்தடி நீர் பாதிக்காத ஒன்றும். ஸோ இனிமேலும் வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எம்சிஎஸ்சில் நம்ம போய் போடுறோம். இப்போ இன்னொரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கேஸ் எடுத்து அந்த கேஸை பஸ்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. பயோ சிஎன்ஜின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்து அந்த பஸ்ஸுக்கு வந்து அந்த கேஸை பயன்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி கட்டட இடிபாட்டெலாம் போய்ட்டு அது தனியாக பிரித்து அதுலேருந்து வந்து இந்த பேவர் பிளாக் பண்ணுறது அந்த மாதிரியான அதுவும் நம்ம ஊருக்கு சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்டில் வந்து திடக்கழிவு மேலாண்மைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து முதல் படி எல்லா வீட்லேயும் நம்ம குப்பையை டெய்லி வாங்கணும், பிரித்து வாங்கணும். இதுதான் முதல் படி. இந்த ப்ராசஸோட அடுத்த 1-2 ஆண்டுகளில் வந்து சேலம் மாநகரம் வந்து குப்பை இல்லாத மாநகரம், அதே மாதிரி பின் இல்லாத மாநகரம். எந்தெந்த நீங்களே பார்த்துருக்கலாம், எங்கெல்லாம் நீங்கள் பின்னு வச்சுன்னுக்கிறீங்களோ உள்ளே யாரும் போட மாட்டாங்க. சும்மா உள்ளே ஒரு 10 கிலோ குப்பை இருக்கும், வெளியே அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தீங்கன்னா போகிறப்பெல்லாம் தூக்கி போட்டு போவாங்க. சுற்றியும் வந்து நமக்கு வந்து குப்பையாக தெரியும். பின் இல்லைன்னா அந்த பிரச்சனை இருக்காது. நிறைய பார்த்துருக்கோம். எந்தெந்த வார்டில் எந்த தெருக்களில் பின்னு வைக்கலையோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனையாக இருக்காது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கும் தெரியும் நாய்க்கடி பிரச்சனை. அது ஒரு நம்முடைய இந்தியா முழுமைக்குமான ஒரு பிரச்சனை. அது கூட எங்கே இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா எந்த வார்டெல்லாம் குப்பை தொட்டி அதிகமாக இருக்குதோ நாங்கள் சர்வே வச்சுருக்கிறோம். சரி, அது வேணா கூட நாங்கள் எந்த வார்டெல்லாம் குப்பை தொட்டி அதிகமாக இருக்குதோ அந்த வார்டில் நாய்க்கடி அதிகம். ரீசன் என்னென்னா கண்டிப்பாக அந்த பாக்கெட்டில் போடுறாங்க, அது வந்து 2-3 நாய் வரும், இன்னும் 2 நாய் வரும், அதுங்களுக்குள்ளே அடிச்சிக்கும். அங்கே யாராச்சும் ஸ்கூல் பசங்க போயிருப்பாங்க, இல்லை பெரியவங்க போவாங்க, இல்லை வாக்கிங் போவாங்க. பார்த்துட்டு வாக்கிங் போகிறப்பல பெரிய பிரச்சனை, அங்கே 4 நாய் அடிச்சிட்ருக்கோம். அது என்ன பண்ணோம், அது சாப்பாடு கிடைக்கல, நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நாய்க்கடிக்கும் குப்பை தொட்டிக்குமே நிறைய சம்மந்தம் இருக்குது. அதை நிறைய நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் அந்த மாதிரி ஒரு முடிவும் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம குப்பை பிரித்து வாங்குறது வந்து வெறும் வீட்டிலேருந்து வாங்கினது மட்டும் இல்லையா, அதை இன்டெரக்டாக இப்போ நம்முடைய மாமன்ற உறுப்பு சொன்ன மாதிரி மறைமுக பலன்கள் நிறைய நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் நோய் பிரச்சனை இருக்காது, திருநாய்கள் பிரச்சனை இருக்காது, ஆடு மாடு வந்து அங்கே இருக்காது, பன்றிகள் தொல்லை இருக்காது. இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு நல்ல விஷயங்களும் நமக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் வந்து இந்த வார்டில் வந்து ஒரு சிறப்பான முறையில் வந்து உங்கள் கூடலாம் கோஆர்டினேட் பண்ணி அதே மாதிரி பொதுமக்கள் ஒத்துழைப்பும் நல்லா அவங்களையும் அரவணைச்சு பெற்று மாமன்ற உறுப்பினர் நிறைய நிகழ்வுகளை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாங்க. அந்தடைய ஒரு முத்தாய்ப்பாக வந்து தீபாவளிக்கு முந்தைய தினம் உங்களுக்கு வந்து உடைகள்லாம் வழங்கி காலை உணவு வழங்கி ஒரு உங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் சொல்லி அதே மாதிரி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வகையில் நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்கும் வந்து என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஸோ நம்ம இந்த மாநில அரசுடைய மாண்பு தமிழக முதலமைச்சருடைய தலைமையில் மாண்பு துணை முதலமைச்சர், மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், நம்முடைய மாண்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் உட்பட அனைத்து மற்றும் உயர் அதிகாரி அனைத்து ஆலோசனை அறிவுரைகளை பெற்று நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சேலம் மாநகரை வந்து ஒரு குப்பையில்லா நகரமாக்க நம்முடைய அனைவரும் பங்களிப்பு செலுத்தும் என்று உங்களை தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய முருகன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை மிக சிறப்பாக செய்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஆணையாளர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களும் சுகாதாரத்துறை அலுவலர் அவர்களுக்கும் சேலம் அம்மாப்பேட்டை உதவி ஆணையாளர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய அண்ணன் அம்மாப்பேட்டை மண்டல குழு தலைவர் அவர்களுக்கும் அன்பிற்குரிய அண்ணன் குணசேகர் அண்ணன் அவர்களுக்கும் ராஜசேகர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? மிக சிறப்பாக. ட்ரெஸ்ஸு சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சுன்னா? மிக சிறப்பாக இருந்தது. எல்லாம் நல்லா நீட்டாக செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கு மிகவும் திருப்தியாக இருக்குது. ட்ரெஸ்லாம் எல்லாமே எல்லாத்துக்குமே பாகுபாடு எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. டிஃபன் சாப்பாடுலாம் நல்லா டிஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். ட்ரெஸ் நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. இது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. காலை உணவோடு எங்களுக்கு சாப்பாடோடு எங்களுக்கு தீபாவளி போனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சேரீ கொடுத்துருக்குறாங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. அண்ணனுக்கு, கவுன்சிலர் அண்ணனுக்கு எங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. கவுன்சிலர் அண்ணா ஒவ்வொரு தடவையும் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாரு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை.
தீபாவளிக்கு எல்லாத்துக்கும் புடவை கொடுத்து இனிப்பு வழங்கினார். இப்போ எல்லாத்துக்கும் காலை உணவு வழங்கியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்ததுங்க. அவர் கொடுத்ததுக்கு நன்றிங்க. அவர் எல்லாம் இதை செஞ்சதுக்கு சொல்லுங்கள், எப்படிண்ணா இருந்துச்சு? நல்லா கவுன்சிலர் 34வது கோட்டை கவுன்சிலர் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணார். எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு, வேலை செய்கிற எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி அவர் ஏரியாவில் எந்த பிரச்சனைனாலும் வந்து அவர் உடனே வந்து முன்னாடி நின்று எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. அந்த நிகழ்ச்சி 34வது கோட்டத்தில் வந்து ப்ரோக்ராம்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டாரு. ஆனால் ட்ரெஸ்ஸு கொடுத்து, ஸ்வீட் கொடுத்து, காலையில் வந்து டிஃபனோட போட்டு நல்லா இதாக பண்ணுவார்னு பெரிய நிகழ்ச்சியாக இருக்குன்னு தெரில. வந்தோம். ஆனால் இது வந்து எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ணா வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கிறாரு. நிகழ்ச்சி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்லாம் வந்து சூப்பரான ட்ரெஸ்ஸு, ஸ்வீட் சூப்பரான ஸ்வீட்டு, இனிப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு.